தமிழ் டேரோக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கை. நான் எல்லாரா. வாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மள சுத்தி நடக்கிற சில விஷயங்களை பத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். எல்லாரா, நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் மார்க்கெட் ரொம்ப அமைதியா மெதுவா நகரும். ஆனா சில நாள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறி இறங்கும். ஏன் இப்படி நடக்குது? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட ஆரம்பம். கைக்கு 2 முகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முகம் ரொம்ப அமைதியானது. அப்போ விலைகள் எல்லாம் ஒரு ஒழுங்கோட நம்மால கணிக்க முடியற அளவுக்கு நகரும். இன்னொரு முகம் ரொம்ப குழப்பமானது. அப்போ விலைகள் திடீர்னு தாவி குதிக்கும். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன? அதுதான் இங்க முக்கியம். கை, இந்த மர்மத்துக்கான பதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியில ஒழிஞ்சிருக்கு. அதுதான் சந்தையின் பணப்புழக்கம், அதாவது மார்க்கெட் லிக்விடிட்டி. வாங்க, அந்த மறைக்கப்பட்ட உலகத்துக்குள்ள நாம இப்போ போகலாம். ஹாய், மார்க்கெட் லிக்விடிட்டினா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளை அதோட விலையில பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாம எவ்ளோ ஈஸியா எவ்ளோ வேகமா நம்மள வாங்கவோ விற்கவோ முடியுதுங்கிறதான். இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுதான் மார்க்கெட்டோட அஸ்திவாரமே. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு கற்பனை பண்ணி பாப்போம். சந்தையோட பணப்புழக்கத்தை ஒரு பெரிய ஆழமான சமுத்திரமா நினைச்சுக்கோங்க. இந்த ஒரு உருவகத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். சரி, முதல்ல அந்த சமுத்திரம் ரொம்ப ஆழமா அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்னு பாப்போமா? அதாவது ஒரு சந்தையில பணப்புழக்கம் அதிகமா இருந்தா அது எப்படி நடந்து கொள்ளும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். கை, ஒரு சந்தையில பணப்புழக்கம் அதிகமா இருக்குன்னா அங்க வாங்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதே சமயம் விக்கிறதுக்கும் நிறைய பேர் தயாரா இருப்பாங்க. அதனால வர்த்தகம் ரொம்ப சுலபமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வாங்குறவங்க கேக்குற விலைக்கும் விக்கிறவங்க சொல்ற விலைக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லரா, மறுபடியும் நம்ம கடல் உதாரணத்துக்கே வருவோம். கடல் ரொம்ப ஆழமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பெரிய கப்பல் போனா கூட அங்க சின்னதா அலைகள் மட்டும்தான் உருவாகும், இல்லையா? அதே மாதிரிதான் பணப்புழக்கம் அதிகமா இருக்கிற மார்க்கெட்ல எவ்ளோ பெரிய வியாபாரம் நடந்தாலும் விலையில பெரிய மாற்றம் எதுவும் வராது. அந்த மார்க்கெட் அந்த தாக்கத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். ஆனா ஒருவேளை அந்த ஆழமான கடல் திடீர்னு வத்தி போனா என்ன ஆகும்? இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பமே வருது. ஏலரா, இது ஒரு நல்ல கேள்வி. இவ்ளோ பணப்புழக்கமும் திடீர்னு மாயமா மறைஞ்சிடுமா? எங்கதான் போகுது? பதில் ரொம்ப ஆச்சரியமான இடத்துல இருக்கு. அது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அதாவது மனிதர்களோட உளவியல்ல. ஒரு பணப்புழக்க நெருக்கடிக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு இப்ப பார்க்கலாம். கை, இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடக்கும். முதல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்கும். அது மார்க்கெட்ல ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு நிலையற்ற தன்மையும் உருவாக்கும். இது முதல் ஸ்டெப், அதிர்ச்சி. இதனால அடுத்து வர்றது பயம். நமக்கு நஷ்டம் வந்துருமோங்கிற பயம் மத்த எல்லா உணர்ச்சிகளையும் விட அதிகமா இருக்கும். கடைசியா ஒருத்தர் விற்க ஆரம்பிச்சதை பார்த்து மத்தவங்களும் கூட்டமா விற்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பேர்தான் மந்தை நடத்தை. எல்லாரா, ஒரு ஆய்வுல கூட இது தெளிவா சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கூட்டமா ஒரே விஷயத்த செய்ய நினைக்கிறது, ஒரே பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடுறது, இதுதான் சந்தையில ஒரு பெரிய பலவீனத்தையே உருவாக்குது. எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே கதவை தட்டும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இல்லரா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு திரும்ப வருவோம். அந்த ஆழமான கடல் இப்போ வெறும் சின்ன ஆழமில்லாத குட்டையா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க. இப்போ இத ஒரு சின்ன கல்ல போட்டா கூட பெரிய பயங்கரமான அலைகள் உருவாகும். சந்தையோட நிலையும் அதுதான். கை, இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பாருங்க, சாதாரண நேரத்துல, அதாவது பணப்புழக்கம் அதிகமா இருக்கும்போது விலை ஏற்ற இறக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். வர்த்தகம் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நெருக்கடி நேரத்துல பணப்புழக்கம் இல்லாதப்போ எல்லாமே அப்படியே தலைகீழா மாறிடும். விலை ஏற்ற இறக்கம் கட்டுக்கடங்காம போகும். வியாபாரம் செய்யறதே ரொம்ப கஷ்டமாவும் செலவு அதிகமாவும் ஆயிடும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு படமா பார்க்கலாம். சந்தைய சும்மா மேலோட்டமா பார்க்காம அதுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான வடிவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். கை, நாம பொதுவா என்ன நினைப்போம்? ஏதோ ஒரு நியூஸ் வருது, இல்ல ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வருது, அதனால விலை ஏறுது இறங்குதுன்னு நினைப்போம். இதுதான் மேற்பரப்பு கதை. ஆனா அதுக்கு கீழே இருக்கிற ஆழமான உண்மை என்ன தெரியுமா? அந்த செய்தி வர நேரத்துல சந்தையோட பணப்புழக்க நிலைமை எப்படி இருக்குங்கிறது தான். அந்த செய்திங்கிறது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி தான். ஆனா அந்த தீப்பொறியே பெட்ரோல் மேல விழுதா இல்ல தண்ணி மேல விழுதான்னு முடிவு பண்றது அந்த பணப்புழக்கம் தான். அதுதான் விலை நகர்வுகளோட தீவிரத்தை நிஜமாவே தீர்மானிக்குது.
எல்லாரா, அதனால நாம பாக்குற அந்த விலை சார்ட் எல்லாம் கடலோட மேற்பரப்பு மாதிரி தான். ஆனா உண்மையான கதை அந்த கடலுக்கு அடியில ஓடுற கண்ணுக்கு தெரியாத பணப்புழக்க நீரோட்டத்துல தான் இருக்கு. இதுதான் நியூரல் டாரோவோட பார்வையும் கூட. இதுபோல நம்ம உலகத்தை இயக்குற ஆனா நம்ம கண்ணுக்கு புலப்படாத பல விஷயங்கள பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க நியூரல் டாரோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திக்கலாம்.